Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம சௌபாக்கியவதி டிராமாவோட 16 பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல செகண்ட் ஹீரோவோட பொண்ணு இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிருப்பா. பின்னாடியே அந்த எடுபடியை விட்டு தேட சொல்லிட்டு இவன் வந்து கார்ல வந்துகிட்டு இருக்கான். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல பொண்ணை பார்த்தாச்சு. பின்னாடி போய் அவளை துரத்திட்டு போய் பிடிக்கிறதுக்குள்ள அவ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா, அடிபட்டுருது. இவன் உடனே பதறி போயிடுறான், பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவனோட வீட்டுக்கு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான். அவன் மயக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு பார்க்கும்போது இவன் பக்கத்துல உட்காந்து தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இது என்ன இடம், எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க, என்னோட அப்பா அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க ஒன்றும் உன்னோட உண்மையான அப்பா அம்மா கிடையாது, உன்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு நான் சொல்லவா, இங்க பாரு இந்த ஸ்கிரீன்ல தெரியுதுல, இவங்க தான் உன்னோட அம்மா. அப்புறம் நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்றான். யாரு நீ என்னோட அப்பாவா, காமெடி பண்ணாத, என்னோட அப்பா அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தா இவன் திரும்ப திரும்ப நான் தான் உன்னோட அப்பா, நீ தான் என்னோட பொண்ணு, எங்க ஒரு டைம் அப்பான்னு கூப்பிடு பார்ப்போம் அப்படின்னு சொன்னது இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. உடனே அவன் கண்ணத்தை பிடிச்சி கீறி விட்டுறா. உடனே இவன் கண்ணாடியை போய் பார்த்துட்டு, என்ன பேபி நீ இப்படிலாம் பண்ணிட்ட, இருந்தாலும் நீ எனக்காக ஒரு அடையாளம் கொடுத்துருக்கே, நல்லா தான் இருக்கு, எங்க இன்னொரு தடவை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கணத்தையும் காட்டுறான். அவ கீறி விட்டுடுறா. இந்நேரம் இது வேற யாராவது பண்ணியிருந்தா இவனுக்கு வந்து கோவத்துக்கு என்ன பண்ணியிருப்பானே தெரியல. பொண்ணுங்கிறதுனால சைக்கோ பயலா இருந்தாலும் அமைதியா தான் இருக்கான், பொறுமையா தான் இருக்கான். அவளுக்கு கோவம் வருது. இங்க பாரு காமெடி பண்ணிட்டு இருக்காம என்ன என்னோட அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா கத்திக்கிட்டு இருக்கா. இங்க பாத்தியா ஜான்வி, உன்னோட பொண்ணுக்கு எப்படி கோவம் வருது, அப்படியே என்ன மாதிரியே இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இவன் அதே தான் பேசிட்டு இருக்கான். ஆனா அவ ஏத்துக்கிற மாதிரி தெரியல அப்பனா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி தனியாக உட்காந்துருக்கா. அப்போ வந்து பாட்டியும் அப்பாவும் வந்து ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது அந்த நர்ஸை அப்பா பார்த்தார்ல, அவங்க தான் ஆல்ரெடி இறந்து போயிட்டதாக தானே நியூஸில் வந்துச்சு. இப்போ எப்படி உயிரோட வந்தாங்க, அதுவும் இப்போ ராகவோட வீட்டில் இருக்காங்கன்னா ஒருவேளை அது ராகவோட அம்மாவா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாரு. அதனால நேராக பொண்ணுக்கிட்டே வந்து இந்த விஷயத்த கேட்டுடுறாரு. ஏமா அவன் வீட்டில் நாங்கள் ஒரு நர்ஸை பார்த்தோமே, அவங்க வந்து ராகவோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாரு. உடனே இவளும் ஆமாப்பா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல வாயை எடுத்தா அதுக்குள்ள அங்க வந்துட்டான் புருஷங்காரன். ராகவ் வந்ததுமே அவன் மறண்டு போய் பாக்குறா. அவன் ஏற்கனவே சந்தேகப்பட்டுட்டு தானே இருந்தான், பொண்டாட்டி என்ன பண்ணாலும் எது பண்ணாலும்னு ஒரு நிம்மதி இல்லாம தான் இருந்தான். அதனால வீட்டுக்கே தேடி வந்துட்டான். இப்போ இவ ஏதோ ஒரு உண்மையை சொல்ல போறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்து அப்படியே அடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ள இவன் இங்க அதெல்லாம் இல்ல, ராகவோட அம்மாலாம் அவங்க கிடையாது, அவங்க ஜஸ்ட் வெறும் நர்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு பிளைன் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி பாட்டிக்கிட்டையும் அப்பா கிட்டையும் ரொம்ப நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கான். என்னப்பா நீ இப்பதானே இங்க இருந்து போன, சாயந்தரம் தானே போன, திரும்பவும் இங்க வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது வந்து அங்கிள் சியா இல்லாம என்னால அந்த வீட்டுல நிம்மதியா தூங்க முடியல, அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது உன்னோட வீடு, நீ எப்ப வேணா வரலாம் எப்ப வேணா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் மனசுக்குள்ளேயே பாசத்தினாலாம் ஒன்னும் இங்க இவன் ஓடி வரல, நான் எங்க யாருக்கிட்ட என்னத்தை சொல்லிடுவனோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் என்னை தேடி வந்திருக்கான், நல்ல வேலை நான் அலர்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணா இங்க பொண்ணுக்காரி இன்னும் அப்பனா ஏத்துக்கல போல. அப்போ நீ அப்பான்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் செத்தாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அவள் சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமாக தான் உட்காந்துருக்கா. சரி ஓகே நீ சொல்ல வேணாம், நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா, உன்னோட டைரி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ திமிரு இருந்தால் என்னோட டைரியை நீ எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்படுறான். ஆமாம் நான் உன்னோட டைரியை எடுத்து படித்து பார்த்தேன், அதில் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேணும்னு என்ன பண்ணுறான்னா ஒரு பிளேட்டை எடுத்து கையில் வச்சிருக்கான், ஸ்பூனை எடுத்து கையில் வச்சிருக்கான். இவளுக்கு உடனே புரிஞ்சு போயிடுச்சு, நோ நோ அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனால் திரும்ப திரும்ப அவன் வேணும்னே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூனை போட்டு அந்த பிளேட்டில் வந்து கிறுக்கிக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு சவுண்டு வரும்ல கிச்சு கிச்சு கிச்சுன்னு, அந்த சவுண்டு இவளுக்கு அலர்ஜி போல. ரொம்ப கத்துறா, நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா அப்பான்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சத்தம் தாங்க முடியாமல் நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிடுறா. அப்பான்னு சொன்னதுமே இவனுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். பொண்டாட்டி கிட்ட போய் இங்கே பாத்தியாமா நம்மளோட பொண்ணு என்ன அப்பான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த பக்கம் பொண்ணு எஸ்கேப் ஆயிடுறா, திரும்பவும் ஓடி போயிட்டா. இங்க இந்த சைக்கோ போய் இங்கே தானே ஸ்டே பண்ணுறான். ஆனால் வீடை சுற்றி பார்க்கும்போது வீடு ஃபுல்லாக ஒட்டடையாக இருக்குது. அதை பார்த்ததுமே இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. ஏன்னா இவனுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால எல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பான். இதை பார்த்த பொண்டாட்டிக்கறி அவன் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த ஒட்டடையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு போனால் அங்கே ஒரு இத்து போன செப்பல் இருக்குது. இதை பார்த்து தான் அவனுக்கு டென்ஷன் ஆகுது. உடனே அங்கே ஒரு புது செப்பல் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. அப்புறம் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே இவன் வந்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். எதுக்காகடா அவன் முறைக்கிறான்னு பார்த்தா அவன் சமைக்கிற அந்த பேன் வந்து பழசாக இருக்கான், அதனால புதுசாக எடுத்துகிட்டு வந்து சமைக்க சொல்கிறான்.
போறான் போல. இவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னால மாறிக்கிறான். அந்த மறப்புக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறத இவ புரிஞ்சுக்கிட்டா போல. உடனே எடுத்துட்டு வந்து புது பேனை வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கா. குட்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போய் உட்காந்துருக்கான் சோஃபால. அப்படியே அவங்க உட்காந்துருக்கும் போது கூட நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா கொசு தொல்லை தாங்க முடியல. பொண்டாட்டிக்காரி அப்ப கிரீன் டீ போட்டு வந்து கொடுக்கறதுக்கு வரா. கிரீன் டீ இந்தாங்க உங்களுக்காக நான் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, கிரீன் டீயா, எதுக்காக இதெல்லாம் நீ கொண்டு வர? பேசாம ஒரு விஷத்தை போட்டு எடுத்துட்டு வா. உன் வீட்டுல என்னதான் குறைச்சலா இருக்கு? கரப்பாம்பூச்சி இருக்கு, பள்ளி இருக்கு, இப்படி ஒரு கேவலமான வீட்டை என்னோட வாழ்நாள்ல நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். அவ அமைதியாவே தான் இருக்கா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. பள்ளி பிடிக்கல, கரப்பாம்பூச்சி பிடிக்கலன்னு இவ்வளோ வியாக்கியானம் பேசுறானே, ஆனா பள்ளிய பால்ல போட்டு மட்டும் குடிக்கலாமா? எனக்கு இந்த டவுட் இருக்கு. உங்களுக்கு இருக்குல்ல? இப்போ ஒருத்தவன் ராங் டைம்ல என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கான். அதான் அந்த காலேஜ் மேட்டு அமன் உள்ள வரான். அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினி பயந்து போயிடுறா. இவன் எதுக்காக இந்த டைம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் இன்னும் பார்க்கல. அவன் பார்க்கறதுக்குள்ள இவன் அவன்கிட்ட கஞ்சாடையும் கைஜாடையும் காட்டிக்கிட்டு இருக்கா. இங்க இருந்து பூ ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஆனா அவன் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. ஹாய்னு சொல்லிட்டு கையை காட்டிக்கிட்டு இருக்கான். இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கா. என்னத்தை அப்படி பொண்டாட்டி பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவன் திரும்பி பாக்குறான். உண்மையிலேயே அங்க அவனை பார்த்தானா என்னங்கிறது தெரியல. அப்படியே ஒரு ஷாக்கோட கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போனால கடைசியில வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. ஓடி போனதெல்லாம் ஓகே தான். ஆனா ஹைட்டு பத்தல. தாப்பால ஓபன் பண்ற அளவுக்கு ஹைட்டு பத்தல அவளுக்கு. அதனால அப்படியே ஸ்டக்காய் நின்றுடுறா. அப்பங்காரனும் வந்து அதான் சொல்றான், உனக்கு அறிவு இருக்கிற அளவுக்கு ஹைட் இல்ல, நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கியா? அப்போ அப்பான்னு அப்ப சும்மா தானே சொன்னேன், இப்போ சொல்லு, நான் உன்னோட அப்பன் கேட்குறேன், மனசார என்ன அப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனா அவ வாயோட வாய் திறக்க மாட்டேங்கிறா. அப்படியே அமைதியா இருக்கா. இங்க பாரு குஷி, என்ன டென்ஷன் ஆக்காத, என்ன அப்பான்னு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கா. ஆனா அவ வாயை திறக்க மாட்டேங்கிறா. அப்படியா, நீ சொல்ல மாட்டல, இரு உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பொண்டாட்டிக்கிட்ட போய் திட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த ஸ்கிரீனை பார்த்து பேசிட்டு இருக்கான். இங்க பாருமா, நம்மளோட பொண்ணு ரொம்ப தான் ஆட்டிடியூட் காட்டுறா. இன்னைக்கு அவ ஏங்கிட்டே போய் சொல்லிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த ஃபேக் அப்பா அம்மா தான். அவங்களுக்காக தானே இன்னைக்கு ஏங்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறா. இன்னைக்கு நான் அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், இல்லைன்னா அவ கெட்டு போயிடுவா. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டான் போல. அப்படியே அங்கே கட் பண்ணா இங்கே புருஷங்காரன் திரும்பி பார்த்தான்ல. அப்போ அங்கே ஃப்ரெண்டுக்காரன் இல்லை. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டான் ஜஸ்ட் மிஸ்ல. இவன் போய் நேரா அங்கேருந்து ஓடி போய் அந்த கதவை போய் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏமா, நீ இந்த கதவை பார்த்துட்டு தானே பயந்துட்டு இருந்த யாராவது உள்ள வந்துருவாங்களோன்னு. இப்போ நான் டோரை லாக் பண்ணிட்டேன், நீ பயப்படாதமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதையும் மீறி அவ ஒரு பயத்தோடைய தான் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இல்லைனா என்னோட நிலைமையும் சரி அவனோட நிலைமையும் சரி ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போறா. என்ன கிரீன் டீ தானே எனக்கு கொண்டு வந்து, அதை கொடுக்காமலே போறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஸ்டாப் பண்றான். இல்லைங்க இது ஆறி போயிட்டு நான் உங்களுக்கு புதுசா போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஆறி போனதுக்கு காரணம் யாரு? நீ தானே, உன்னால தானே இந்த டீ ஆறி போச்சு, அதுக்கு உன்னை பனிஷ்மெண்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ராகவ் இங்க எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா மொத்த குடும்பமும் இருக்காங்க, பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னதும் ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுறான். ரூமுக்கு அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி ஒரு கொடுமையெல்லாம் எந்த ஒரு புருஷனையும் இந்த உலகத்துல எவனும் பண்ண மாட்டான் போல. இவன் அப்படி ஒரு கொடுமையை தான் பண்றான். பொண்டாட்டிய ஸ்டூல்ல ஒத்த காலில் நிக்க வச்சுக்கிட்டு என்னோட புருஷன் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட், என்னோட புருஷனை நான் ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவளும் சொல்லிக்கிட்டே இருக்கா, என்னோட புருஷன் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட், நான் அவனை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. குட் சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அவளை சுத்திக்கிட்டே பூவை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு காலால நடந்து போயிட்டு இருக்கவனுக்கே ஒரு கட்டத்துக்கு மேல காலை வலிக்குது போல. வெயிட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூலை போட்டு உக்காந்துட்டு இப்ப கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவ ஒத்த காலில் நின்றுக்கிட்டு அவன் பண்ற கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கா. அப்போ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கூப்பிடுற சத்தம் கேட்குது. தம்பி உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ அவன் கொடுத்த பனிஷ்மெண்ட்ல இருந்து விலகி அங்க இருந்து ஓடி போயிடுறா. இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், சௌபாக்கியவதி சீசன் 1 போடலாமா அப்படின்னு. அதுக்கு நீங்க ஆதரவு தர்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அள்ளி கூச்சிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா, இந்த சீரியல் போயிட்டு இருக்கும் போதே அந்த சீரியலே போடலாமா? அதாவது எப்படின்னா சீசன் 1 ஒரு நாளைக்கு, சீசன் 2 ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி மெத்தட்ல போடலாமா, இல்ல இந்த சீரியலை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த சீரியலை நான் எடுக்கவா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.